Guys, இதுதான் எங்கள் வீடு. வெல்கம் டு மை ஹோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரெஸ்ட்டே இல்லாமல் கண்டினியூஸாக வெளியே சுற்றிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம வீடே இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? இப்படி தான் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். வெளியே தண்ணி திறக்கிற சத்தம் கேட்குதா? சொல்லப்போனால் அதோட வீட்டுக்குள்ளார நாம் வந்துருக்குறோம், அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து என்னுடைய வீடு. பிரியா, இது என்னோட வீடு. உனக்கு அது தெரியுமா தெரியாதா? என்னோட வீட்டுக்குள்ளார நீ அத்துமீறி நுழைஞ்சிருக்க. இட்ஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ். உன் இடத்துக்குள்ளார உன்னைய மீறி நான் வந்தா நீ சும்மா இருப்பியா? அப்படிதான் இப்ப நீ வந்திருக்கிற. பெட்டர் நீயாவே இங்கிருந்து போயிடு. எனக்கு ஆக்சுவலாக பின்னாடி நடக்குது எனக்கே தெரியல. நீங்க சொன்னாதான் தெரியும் எனக்கு. உங்களுக்கு எதாவது தெரியுதா? எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை. கண்டிப்பாக நான் பேசுகிறது கேட்கும். பின்னாடி வாட்ச் பண்ணணும். அதுக்காக தான் நான் டோரை திறந்து வச்சுருக்கேன். எனக்கு தெரியாமல் இன்கேஸ் அது என்ன பண்ணாலும் நீங்கள் பார்த்தா கூட மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Are you still here? இந்த சைடில் கதவுகிட்ட வந்து என்னை பயமுறுத்தாது நீ தானே? பேப், பிரியா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்.
உங்களுக்கு ஃபேவரட்டான டைம். ஓகே ஓகே, நான் தண்ணி கேட்கவே இல்லை, எதுக்கு எனக்கு தண்ணி கொடுத்த? நீ கோவத்தில் இருக்கன்னு நினைக்கிறேன். நீ கோவப்பட்டால் நானும் கோவப்படுவேன், நீ பார்க்காவிட்டால் நான் பார்க்க மாட்டேன். அது என்னென்ன பண்ணுதுன்னு நீங்களே வந்து கவனிச்சு பாருங்களேன். இதெல்லாம் கம்மி. அமாவாசை அன்னைக்கு அந்த பில்டிங்ல பண்ணிச்சு பாருங்க, எக்ஸ்ட்ரீமு. ஐயோ, இப்போ வரைக்கும் நினைச்சா என்னால் அதை மறக்கவே முடியாது. உங்களே இந்த அமாவாசை டைம்லாம் பார்த்தீங்கன்னா பேட்ச் பீஸோடைய ஆதிக்கம் ஹெவியாக இருக்கும். நான் அதான் நம்ம ஸ்பிரிச்சுவலாக சத்தம். நான் உன்கிட்ட பேசுறதுக்காக இங்க சேர் போட்டு உட்காந்துருக்கேன், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கம் இன்சைட் த ஹோம். செவுத்துக்குள்ள பூந்து வா, நீதான் வருவியே எப்படி? ஆண்டியா, அதாவது 5.1 ஹோம் தியேட்டர் சரௌண்ட், எந்த பக்கம் போனாலுமே சத்தம் கேட்கும். அந்த மாதிரி தான் நம்ம வீடு. எங்க இருந்தாலும் பிரியா இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலயும் இருப்பா. எப்பவுமே நமக்கு பின்னாடி இருந்து வந்து பயன்படுத்துறதா எங்களுக்கு வேலையை. அதனாலதான் பின்னாடி ஃபோக்கஸ் பண்ண மாதிரியே கேமரா வச்சிருக்கேன். பிரியா, ஆர் யூ ஹியர்? உன்னை பார்க்கலான்னு ஆசையோட இருக்கேன், கேமராவும் வச்சிருக்கேன். கேமரா முன்னாடி வரியா பிரியா? ஓ, ரெஸ்ட் ரூம்ல இருக்கியா? உங்களுக்கு தெரியுதா? உனக்காக தான் வெயிட்டிங். அங்க பாருங்க, தெரியுதா? இது பிரியா இல்ல, பிரியாவுடைய குழந்தை. நாம பாக்குற காட்சி உண்மைதானா? உங்களுக்காக ஜூம் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஹாய். உட்காரவே முடியல, எதுக்கு? அது பேய்க்கு கூட கவுந்தடிச்சு விழுகிறத இப்பதான் நான் பாக்குறேன். அந்த காட்சியை நீங்க பாத்தீங்களா? ஆர்வ கோளாறுல எத்தனாவது பாப்பா படிக்கிற நீ? உங்க அம்மா உன்னை ஸ்கூல் சேர்த்துச்சாங்க கூட தெரியலையே. இவங்க எங்கேயா போய் அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க. கடைசியில பழியை நம்ம மேல போட்டுறாங்க. இவன் வீட்டுக்கு போய் தான் என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆச்சு, இவங்களுக்கு ஏதாவது ஆனாலும் பழியை நம்ம மேலதான் போடுறாங்க. நமக்கு ஏதாவது ஆச்சுனாலும் பழியை இவங்க மேலதான் போடுறோம். இப்ப யாரைத்தான் குறை சொல்றது? சரி, இந்த சைக்கிளை உடைச்சாது, அது என் குழந்தையோடது. நான்சென்ஸ். நம்ம இருக்கும்போதே இவ்வளவு சேட்டை பண்ணுதுன்னா நம்ம ஊர்ல இல்லாத நேரத்துல என்னென்ன பண்ணிருக்கோம். இங்கெல்லாம் குழந்தை தூங்குறதுக்கு அந்த இது வச்சிருப்போம், அந்த சேலையவே காணாம வெறும் கயிறு மட்டும்தான் இருக்குது. முடியல எனக்கே. இப்ப எப்படி தெரியுமா, ஹாஸ்பிட்டல்ல குளுக்கோஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 பாட்டில் குளுக்கோஸை ஏற்றி கொஞ்சம் எனர்ஜியை ரீஃபில் பண்ணிக்கிற மாதிரி எனக்கே தோணுது. அந்த அளவுக்கு நானே டயர்டா இருக்கேன். இதெல்லாம் கம்மி, என்ன அதிகமா பண்ணுது? நீங்க நிறைய பேர் கேட்டீங்கல்ல, உங்க வீட்டுல என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு. இப்படிதான் போயிட்டு இருக்கு. எப்படி மனுஷனால நிம்மதியா தூங்க முடியும்? ரொம்ப பவர்ஃபுல்லான குரானிக் வெர்ஸ் இருக்கு, ஆயத்துல் குர்சி. கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கு கிட்ட வராது. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் நாளா நான் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எட்டி பார்க்கறது பாருங்களேன். உங்களுக்கு தெரியுதா? கேமரா தெரியுதா? எட்டி பார்க்கறது பாருங்க. ஆயத்துல் குர்சின்னு சொன்னா மட்டும் கேக்குதா உனக்கு? ஏன் பேபி, அவ்வளவு பயம் இருக்குது இல்ல? விளையாடு, நல்லா விளையாடு.
நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன், வைங்களான்ட்டு. பசிக்குதா? ஃபீலிங் ஹங்க்ரி? இதான் சமைச்சு வச்சிருக்கியா என்ன? என்ன சமைச்சு வச்சுக்கிற? தெரியல. 2 மாசமா நான் எல்லாம் போர் அடிச்சுதா உனக்கு? யூ ஃபீல் போர்? நோ? செம்ம கியூட்டா இருக்கிற. கொஞ்சம் வெளியே உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்க போயிருந்தேன். உன்னையோட மோசமா இருக்காங்க. இப்போ நானே டயர்டா இருக்கிறேன். எனக்கே வந்து யாராவது குளுக்கோஸ் போட்டு கொஞ்சம் ஆரோக்கியப்படுத்தணும்னு போல இருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு பாடி டயர்டா இருக்கு. இதில் நான் எப்படி உன்னை டீல் பண்றது? உன்னை கை கால் அமுச்சு விட தெரியுமா? கொஞ்சம் அமுச்சு விட்றியா என்ன? ரொம்ப கை கால்லாம் வலிக்குது. ஆர்வமா இருக்கியாட்டிருக்க, வரியாட்டிருக்க. இரு, உன் கை நீ இது எலும்ப நொறுக்கிற மாதிரிலாம் பிடிப்ப. அது வேற பக்குன்னு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலா ஒரு பயங்கரமான லைட் வந்து என் மேல படுறதுனால எனக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறதே தெரியல. நான் என் கண்ணால பார்க்கும்போது எனக்கு தெரியுது, ஆனா கேமரால எப்படி தெரியுதுன்னு தெரியல. அதான் நான் ஒவ்வொரு டைமும் ஒட்டி ஒத்து பாக்குறேன். உங்களுக்கு தெரியுது அதாவது? ஓகே, நான் அதை ஜூம் பண்ணி காட்டுறேன், அப்போதான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக அது என்னையை தான் பார்த்துட்டு இருக்கு. நான் என்னைய பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப குதூகலம் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பாஸ் வந்துட்டார் நம்மளை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிதான் கைஸ் லைஃப் போயிட்டு இருக்கு. எவ்வளோ நாளைக்கு தான் இதே மாதிரி பண்ணிருக்கிறது? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒரு 7 நாளோ 40 நாளோ இதுக்குன்னு சொல்லி தனியாக ப்ரேயர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணி இதை கட்டு போட்டு வைக்கலான்னு பார்த்தா ஒன்று முடிகிறதுக்குள்ளே அடுத்து ஒன்று வருது, அதை முடிக்கிறதுக்குள்ளே இன்னொன்று வருது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கா. 10 நம்ம வெளியே வேறு ஷூட் எடுக்க போகிறோம், அங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது. எதை எங்கே நம்ம இது பண்ணோங்கிறது நமக்கே மறந்து போயிடுது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இதில் அட்டாக் ஆகுது. இதில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். நம்ம வேறு இடத்துக்கு வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இல்லையா, அங்கன்னு இல்லை, பொதுவாக எங்கே இருந்தாலுமே ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட்டை வந்து பேசும்போது ரொம்ப பார்த்து பேசணும். அதை வந்து அதோடைய ஈகோவை டச் பண்ணுற மாதிரி நம்ம எதாவது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோவேன், நம்ம சும்மா விடாது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த பில்டிங்கை தாண்டி வெளியே வேண்டாம் நம்மளை விட்டுறணும், அப்படி நினைக்காதீங்க. அதை ஒன்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணிடுச்சுன்னா சாகிற வரைக்குமே விடாது. அதனால் வந்து எப்படி ஒரு சில மனுஷங்களை நம்ம பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதோ, அதே மாதிரி ஒரு சில கிரியேச்சர்ஸையும் நம்ம பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜின்கள்லேயே நல்ல ஜின்களும் இருக்காங்க. இவங்க வேலை என்னன்னா, இறைவனுக்கு பயபக்தியா வாழ்வாங்க. மக்கள் யாரையும் அச்சுறுத்த மாட்டாங்க. நல்ல மனுஷங்களுக்கு நல்ல ஜின்களுடைய உதவிகள் வந்து கேட்காமே கிடைக்கும். ஒரு ஜின்னு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கூட நமக்கு தெரியாது. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த ஒரு விஷயத்துலேயே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மனுஷன் பெருசா, ஜின்கள் பெருசா? இறைவனை வணங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜின்கள் தான் பெருசு. நாம் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கோம். ஜின்னுனாலே கெட்ட ஜின்னுங்க இருக்கு. ஆனால் நல்ல ஜின்கள் இருக்கு, மனுஷனையே பீட் பண்ணிடும். மனுஷனை விட இறைவனை பயங்கரமாக பயபக்தியாக கும்பிடும். ஓகேங்களா? ஏன் வந்து இப்போ ஒரு சில கெட்ட ஆத்மாக்கள் வந்து ட்ரிகர் ஆவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? அது ட்ரிகர் ஆகிறது யாருன்னா, கெட்ட ஆத்மாக்களும் ட்ரிகர் ஆவாங்க, நல்ல ஜின்களும் ட்ரிகர் ஆவாங்க. உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு அப்போஸ் பண்ணிலாம் பேசலை. நீங்கள் வந்து என்னைய வந்து எதிரியாலாம் ட்ரீட் பண்ணாதீங்க. உங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். நான் போனப்போ கூட ஒரு கழகம் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருந்தேன், ஜின் முன்னேற்ற கழகம்னு சொல்லி. அதில் வந்து தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் மெம்பர்ஸாக அப்பாயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கழக பொதுச் செயலராக நான் இருக்கலான் இருக்கேன். அந்த கட்சியில் வந்து உங்கள் ஆளுங்க எல்லாருமே இருக்கிற மாதிரி, பறக்கக்கூடியவங்களாம் ஒரு ஜின் கேட்டகரி, உருவத்தை மாற்றக்கூடியவங்களாம் அவங்க ஒரு கேட்டகரி, இளைஞர் பாசறை, மகளிர் சுய உதவிக்குழு கூட்டம், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாம். உங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் வந்து நீங்கள் முன் வச்சு உங்களுக்குன்னு ஒரு தனியாக கட்சி ஃபார்ம் பண்ணி நீங்கள் மறைமுகமாக நீங்கள் வாழ்ந்துடலாம். இந்த ஐடியா நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன். அண்ட் உங்கள் கட்சியோட பேர் வந்து தமிழக ஜின் முன்னேற்ற கழகம். நல்லா இருக்குல்ல? உங்களுக்குன்னு சொல்லி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஜின் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஜின் குடிநீர் வாரியம், ஜின் மாநகராட்சி, ஜின் பஸ் ஸ்டாண்ட், ஜின் ரயில்வே நிலையம், இது எல்லாமே உங்களுக்குன்னு சொல்லி தனியாக பண்ணலான்னு இருக்கேன்.
சரி, இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது எதுக்குன்னா அந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல தனிப்படியா இண்டிபெண்டா வாழ்றதுக்கு எல்லா விஷயங்களும் நான் பண்ணி கொடுப்பேன். இது ஒவ்வொருத்தவங்களுடைய ஏதோ ஒரு சத்தம் கேட்டே இருக்கு. எதுல விட்டா இப்படி நீங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ளாரையும் போயிட்டு டிஸ்டர்ப் பண்றதுக்கு பதிலா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக உலகத்தையும் நான் சரி உண்டாக்கி கொடுத்துட்டேன்னா நீங்க அந்த உலகத்துல போயிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த உலகத்துக்குள்ளார வந்து தடை செய்யப்பட்ட பகுதி, மனுஷங்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியில் நானே போர் விட்டுடுறேன். அதுக்குள்ளார நாங்க வர மாட்டோம். எங்க உலகத்துக்குள்ளார நீங்க வராதீங்க. என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். உங்கள ஒருத்தனா உங்கள் ஃபயாஸ் உயிர் என்ன வரனா வேணாமா? அது சரி, நல்லது செஞ்சாதான் உனக்கு பிடிக்காது. வெளியே ஒரு சைக்கிளை உடைச்சிட்ட, இப்ப எதுக்கு இந்த சைக்கிள் கேட்குற? நீங்க சைக்கிள் வேணுமா? வேணா எடுத்துக்க, போ எடுத்து ஓடு. 7 வயசு ஆயிடுச்சு, சைக்கிள் விளையாண்டுட்டு இருக்குது இன்னும். ஓ, உன் பாப்பாவுக்கா? ஓட்டு. இன்னைக்கும் தூக்கம் போச்சு. எங்க தூங்குறது? இனிமேல் எங்க தூங்குறது? கைஸ், ஒரு வீட்டில் வந்து அபேண்டண்டா இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேல ஏதாவது தப்பு இருக்கான்னு பார்க்கணும். நாம ஏதாவது பண்ணியிருப்போம், நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம், நம்ம தேவையில்லாமல் அதில் போய் ஏதாவது சீண்டிருப்போம், இல்லை அதனுடைய பார்வையில் படுற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், அதுங்களுக்கு ட்ரிகர் ஆகிருக்கும், அதுங்களுக்கு பிடிக்காம இருந்திருப்போம். இப்படி தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வெளியே நடக்கிறது உங்களுக்கு ஒரு கேப்சர் ஆகும்னு நினைக்கிறேன். விளையாண்டுருக்குதுங்க. நைட் நேரங்கிறனால நீ ஆக்டிவா இருக்கிற. எனக்கு செம்ம டயர்டா இருக்குது. நான் வந்ததே டயர்ல தான் வந்தேன். அதான் நான் சொன்னேன்ல, நான் மன விரக்தியில இருந்தேன். சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வீடியோ பேசிட்டு இந்த மாதிரி வீடியோ ஃபைல்ஸ்லாம் ரைட் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணாதீங்க, புது வீடியோ வரும்னு சொல்லாதான் நான் வீடியோவே ஆன் பண்ணுது. சரி, வந்த காத்து வாக்க 2 காதல்ங்கிற மாதிரி வந்த இடத்துல ஒரு வீடியோ. இதுதாங்க கண்டென்ட். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா தானே உங்களுக்கு கண்டென்ட். நீங்க கேக்குறீங்க, ஃபயாஸ் ப்ரோ கொஞ்சம் பெரிய வீடியோவா போடுங்க அப்படின்னு. பெரிய வீடியோவா போடுறது முக்கியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி போட்டாதான் உங்களுக்கு வந்து கிறிஸ்பா இருக்கும். ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் அது 1 செகண்ட் வேஸ்ட் பண்ணாம போட்டாதான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நான் இவ்வளவு விஷயம் பண்றது. இப்போ 1 மணி நேரத்துக்கு பிறகுன்னு சொல்லி வீடியோ போடுவாங்க. அந்த 1 மணி நேரத்துல எங்க உசுறு எவ்வளவு போச்சுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. பார்த்தா தானே தெரியும். இப்போ இங்கிட்டு தூக்கி போட்ட அந்த டம்ளர் மண்டை மேல விழுந்திருந்தா என்ன இருக்கும்? இப்படிதான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னமும் சொல்றேன், இதுதான் பெருசுன்னு நம்ம நினைக்க கூடாது. இதை விட இது வந்து ஒரு படைப்பு தான். இந்த படைப்புக்கே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படக்கூடாது. பயம் வரும், ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்ஸ்லாம் நம்ம லைஃப்ல அப்பப்போ நடக்கும். ஆனா அது வந்து எக்ஸ்ட்ரீமா போகாம அதை எதிர்த்து நிற்கிறதுக்கான விஷயமும் நம்ம பழகி வச்சுக்கணும், அதையும் கத்துக்கணும். மீறி போனா என்ன பண்ணும்? பயமுறுத்த தான் முடியும், நம்மளை கொல்லலாம் முடியாது. ஏன்னா கொன்னா அதுங்க வந்து இறைவன்ட்ட சாட்சி சொல்லணும். அதே தான் நமக்கும், நாமளும் அதை கொல்லக்கூடாது. கொன்னா நாமளும் இறைவன்ட்ட சாட்சி சொல்லணும். ஸோ நம்ம பயமுறுத்தி காரியத்தை சாதிக்க பார்க்கணும். அதே தான் நாமளும் பண்ணணும். பயமுறுத்தி காரியத்தை சாதிக்க பார்க்கணுமே தவிர வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது. அது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள நேக்கா வந்துச்சோ அதே மாதிரி நேக்கா அதை துரத்தி விட்டுருணும். உங்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதை பண்ணி கொடுத்து உங்களை வந்து ஒரு உங்களுக்கு தெரியல நடக்கிறது எல்லாம் பின்னாடி. சைக்கிள் அதுவா வருது.
என்னம்மா இன்விசிபிளா இருக்கிற? சைக்கிள் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. தெரியுதா கேமரால?